Hello friends, welcome to AVD சமையல். இன்னைக்கு டேஸ்டியான எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் கிரேவி செய்யறதுக்கு நான் 6 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 1 அரைச்சு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் சின்னதா இருந்ததுன்னா நீங்க 3 கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்லாதனால நான் திக்கான பால் கொஞ்சம் ஏடோட எடுத்து வச்சிருக்கேன். பட்டர் 25 முந்திரிய அரைச்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் இது தனியா சேர்த்து அரைச்சிருக்கனால 1.5 ஸ்பூன் போதும். உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கரிஞ்சிராம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம கிரேவில போட போறோம். லேசா அப்படி கீரி எடுத்துக்கலாம், அப்பதான் மசாலா நல்லா உள்ள இறங்கும். முட்டையை இப்ப இதுல சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணா போதும். பாத்திரம் சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் நல்லா போற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் நம்ம நல்லா கலரி விடணும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நான் அடி பிடிக்காம இருக்கும். இந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்கிறத வந்து நம்ம கிரேவியில சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா இந்த மிளகாத்தூளையே வந்து நீங்க 2 ஸ்பூனா ஆட் பண்ணிக்கோங்க, உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா கிரேவி நல்லா நமக்கு ரெடியானது தெரியுது, ஏன்னா எண்ணெய்லாம் ஓரத்துல நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அரைச்சு வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்க முட்டையை ஒன்னொன்னா இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறணும். அப்பதான் அந்த எக்ல வந்து உங்களுக்கு நல்லா கிரேவி எல்லாம் இறங்கி நல்லா சூப்பரா இருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இதுல கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கசூரி மேத்தி போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு நல்ல சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.